ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹரி கொங்கு சமையலில் வெள்ளரிக்காய் வச்சு ஒரு தோசை பண்ண போகிறோமா எப்படிங்கிறது பார்த்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். ஒரு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். இந்த வெள்ளரிக்காவை நல்லா தோல் சீவிட்டு கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம இதில் சேர்த்த போகிறோம். ஒரு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். நாங்கள் ஒரு 4 பேர்த்துக்கு ஆகிற மாதிரி இது வரும். இந்த அளவு போதும். வெள்ளரிக்காவை தோல் சீவிட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா அரைக்கும்போது அது நல்லா அரைப்பட்டு வரும். நல்லா இப்போ தோல் சீவி எடுத்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கொத்தமல்லி, ஒரு துண்டு இஞ்சி, இது 3 தான் இப்போ சேர்த்த போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் இஞ்சி, கொத்தமல்லி, வெள்ளரிக்காய், பச்சை மிளகா, அப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்தணுமா. இது சேர்த்து நம்ம எல்லாமே பச்சையாக அரைச்சிக்க போகிறோம். கொத்தமல்லி எல்லாமே ஒன்றாவே சேர்த்திக்கோங்க. சேர்த்து நல்லா நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்கம்மா. கட்டி இல்லாமல் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சி நம்ம இந்த மாவில் கலக்க போகிறோம். மாவில் நல்லா கட்டிகள் இல்லாமல் அரைச்சி நல்லா இந்த கூழ் மாதிரி நல்லா பேஸ்ட்டாக இது எடுத்துக்கோங்க. எடுத்து நம்ம இதை கரைக்க போகிறோம். கரைச்சி நல்லா மாவில் கலந்து விட்டுக்குங்க. நம்ம நார்மலாக இட்லி தோசை மாவு ஆட்டியிருப்போம்னா அந்த மாவில் எடுத்து கலந்து விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா வெயில் காலத்துக்கு வெள்ளரிக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது, குளிர்ச்சி. இதில் நம்ம சீரகம், கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் வெயில் காலத்துக்கு நல்லா சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாவில் ஊற்றின தோசை, வெள்ளரிக்காய் தோசை. இப்போ நம்ம ஒரு கல் அடுப்பில் வச்சு காய வச்சுக்கலாம். இப்போ நல்லா கல் காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு கரண்டி மாவை ஊற்றி அதில் தோசை ஊற்றி நம்ம இப்போ எடுத்துக்குவோம். பார்த்திங்கன்னா இது நல்லா மொறுமொறுன்னு 2 பக்கம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு சுட்டுக்குங்க தோசையை. இது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்திங்கன்னா வெள்ளரிக்காய் தனியாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி தோசையில் சேர்த்து கொடுங்க, அதோட சத்து அப்படியே கிடைக்கும். ஏன்னா நம்ம எல்லாமே பச்சையாகவே சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், வித்தியாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா வரும். அதோட சத்து அப்படியே முழுமையாக கிடைக்கும். பார்த்திங்களா, இப்போ வெள்ளரிக்காய் தோசை ரெடி. இதை நாங்கள் வெங்காய சட்னி, கடலை சட்னி கூட இன்றைக்கி நாங்கள் சர்வ் பண்ண போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் இதை செஞ்சு கொடுத்து, குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து ஹாப்பியாக சாப்பிடுங்க. ஹரி கொங்கு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.